கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடமான அந்த ருணர் ரோக சத்ருஸ்தானத்திற்கு வர்றார். இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி, உச்ச பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த குரு 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார். இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய சில சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் தீவிரம் அடையும். இந்த அக்டோபர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள் தீவிரம் அடையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலா ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இருக்கு. ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் முதல்ல. அதனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உண்டான ஒரு தீர்வு அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. அடுத்து நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கடந்த காலத்துல இருந்திருக்கு. எல்லாத்துலயும் குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், என்னுடைய குழந்தை அவன் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய குழந்தைகள் எனக்கு அடங்கி இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ அவங்க தவறா செஞ்சுட்டே போறாங்க, இது எல்லாத்தையும் நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு என்னால இருக்க முடியல இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இதுல இருந்து கொஞ்சம் நிவர்த்தி, அதாவது முழுமையான நிவர்த்தியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த ஒரு வருடம் கழிச்சுதான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்து இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த கும்பராசி என்பவர்கள் வேலை ரீதியான உயர்ந்த பதவியை அடைவதற்குண்டான ஒரு நேரம், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், குடும்பம் ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை ரொம்ப பெரிய அளவுக்கு மனசுல போட்டு குழப்பிக்காம வேலையில மாத்திரம் ரொம்ப கவனமாக இருங்க. எக்காரணத்து கொண்டும் வேலையை விடுவதற்கு உண்டான சில முயற்சிகளை செய்யக்கூடாது. உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு, எனக்கு எல்லாமே அங்க ஓகே ஆயிடுச்சு, இங்க வேலையை விட்டா மட்டும் போதும் அப்படின்னா தாராளமாக நீங்க ரிலீவ் ஆயிக்கலாம். ஏன்னா இந்த 7.5 சனி அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கிறதுனால இந்த கும்பராசி என்பவர்கள் 2 பக்கமுமே பேலன்ஸ்டா இருக்கணும். அந்த 2 பக்கமும் பேலன்ஸ்டா இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை இந்த கெரியர் ரீதியான சில விஷயங்கள்ல பெற முடியும். நிறைய கும்பராசி என்பவர்கள் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, எனக்கு வெளிநாட்டுல வேலை நல்லா இருக்கு, ஆனா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால எனக்கு கான்சென்ட்ரேஷனாவே வேலை செய்ய முடியல அப்படின்னா, நான் முதலையும் திரும்பியும் சொல்றது என்னன்னா, குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறந்துடுங்க, இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க. வெளி இடத்துக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு வேலைகள் பதவி பறி போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. 6ஆம் இடத்துல குரு வராரு அப்படின்னா பதவியை கொடுத்து அடுத்து ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில அசௌகரிய சூழ்நிலைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த அசௌகரிய சூழ்நிலைகள்னால இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையே போச்சு, தன்னுடைய எதிர்காலமே போச்சு, இனிமேல் எனக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு ஏதாவது தவறான முடிவுகளும் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமும் இருக்கு. இந்த 7.5 சனி அப்படின்றது இந்த மாதிரியான சில பாதிப்புகள் எல்லாம் கொடுக்கும். அதுல ராகு பகவான் வெளியேற போறாரு இந்த டிசம்பர் மாசம். வெளியேறதுனால அந்த வெளியில போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சில மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துட்டு போயிடுவார். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கும்பராசி என்பர்கள். நிறைய பேர் உடல் ரீதியான பிரச்சனைகள், அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஹார்ட் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்க ரொம்ப கூலா இருங்க, எதுக்குமே பதட்டப்படாதீங்க, எதுக்குமே அவசரப்படாதீங்க, நிதானமாக செயல்படுங்க. இந்த குரு பகவான் நிதானமாக செயல்பட்டாரு அப்படின்னீங்கன்னா நீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க ஒரு பதட்டத்தோட செய்றீங்க அப்படின்னா அங்க ராகு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப நிதானமாக ஒரு சைலண்டா சில வேலைகளை செய்யறது நல்லது. நீங்க ஒரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஏன்னா கும்பராசிக்கு அந்த குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால சொத்து சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும் இருக்கு. தொழில் ரீதியான சொத்துக்கள் வாங்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரியாக தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரமும் கூட. இதை என்ன பண்ணுவாங்க இந்த கும்பராசி என்பவர்கள், ஏன்னா ஒரு
5-6 வருடத்திற்கு மேலாக சில கிடைக்காத விஷயங்கள் உங்களுக்கு இப்ப குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கும் போது அதை போய் என்னுடைய உறவுகள் கிட்ட சொல்றேன், அதை போய் என்னுடைய நண்பர்கள் கிட்ட சொல்றேன், என்னுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்றேன், என்னுடைய மனைவி கிட்ட சொல்றேன், எல்லாமே ரொம்ப பிரபகண்டாப்படுத்தாம ரொம்ப அமக்கபிளா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சைலண்டா சில வேலைகளை செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நல்லது. அடுத்து வியாதி தொந்தரவான சில விஷயங்கள்லாம் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு கேன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சில பேருக்கு வேலைக்கே போக முடியாம அடிக்கடி விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். எனக்கு எப்போ மேடம் இதெல்லாம் சரியாகும்? கண்டிப்பா இந்த ஜூன் மாதத்துல இருந்து இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையாக சரியாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அந்த கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அடுத்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை கொடுக்கும். பெரிய அளவுக்கு அதை நான் முதலே சொன்ன மாதிரி கண்டுக்காதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல கேர் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை எல்லாருமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்துல ஒரு நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நபர்கள் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறதே கிடையாது வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு. அதனால கண்டிப்பா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க உங்களுக்கு உண்டான வேலைகளையும் தொழில்களையும் பார்க்கும்போது அதுல நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான வேலை ரீதியான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.